மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் தரம் 11ஆம் ஆண்டு பகுதியினுடைய பாடப்பகுதியினை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இறுதி வகுப்பில் இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதியை ஆதாரமாக கொண்டு அதிலே வரக்கூடிய கட்டுரை கேள்விகள் அல்லது கட்டமைப்பு வினாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்ன செய்யறா விளங்கப்படுத்தப்பட்டு அதுக்கான விடை என்ன செய்யறா கொடுக்கப்பட்டு உள்ளது. அதாவது இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டுரை பகுதியில் வருகின்ற கட்டமைப்பு வினாக்கள் அல்லது கட்டுரை வினாக்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யப்படுகிறா குறிப்பிடப்படுகின்ற கேள்விகளுக்கான அந்த விடை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதலாவதாக நான் இலட்சியம் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதியில் இலக்கியங்களை ஆதாரப்படுத்தி குறிப்பிடப்படுகின்ற இலட்சியத்தன்மைகளை விளக்குக என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேள்வி என்ன செய்யப்படுகின்றால் என்னால் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வகுப்பில் இந்த இலட்சியம் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதியை ஆதாரமாக கொண்டு இலட்சியவாதிகள் பற்றிய விடயத்தை தெளிவுபடுத்துக என்று சொல்லப்படுகின்ற ஒரு வினா. அதாவது இந்த இலட்சியம் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதியை ஆதாரமாக கொண்டு இலட்சியவாதிகள் பற்றிய விடயத்தை சுருக்கமாக விளக்குக என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான கட்டுரை கேள்வியாக இருக்கும். அப்போ இந்த இலட்சியவாதிகள் பற்றி நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இலட்சியவாதிகள் என்றால் இலட்சியத்தை கடைப்பிடித்து ஒழுகி என்னதான் துன்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த துன்பங்களை பொருட்படுத்தாது தாங்கள் கொண்ட அந்த இலட்சியத்திற்காக இருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் என்னவாதியாக இருக்கும் என்றால் இலட்சியவாதியாக குறிப்பிடப்படும். அந்த வகையில் இந்த கட்டுரை பகுதியில் அதாவது மணிவாசகரை பற்றிய ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிடலாம். அதே மாதிரி இரண்டாவது தர்மனை குறிப்பிடலாம். மகாபாரதத்தில் வருகின்ற தர்மனை பற்றிய விடயத்தை குறிப்பிடலாம். அடுத்தது குறிப்பிட வேண்டிய விடயம் எதாக இருக்கும் என்றால் அதாவது தசரத மாமன் என்று சொல்லப்படுகின்ற அயோத்தி மாநகரத்தை ஆட்சி செய்த சிறந்த அரசர்களில் ஒருவனாக இருக்கின்றார். 60,000 ஆண்டுகள் இந்த பூவுலகை அரசாட்சி செய்ததாக இந்த மண்ணுலகத்தை அரசாட்சி செய்ததாக குறிப்பிடப்படுகிறது. அந்த தசரத மாமன்னனுடைய அந்த இலட்சிய சமநோக்கத்தன்மையையும் நாங்கள் இங்கே என்ன செய்ய வேண்டாம் ஆதாரப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதாவது மணிவாசகருக்கு என்னென்றால் தன்னுடைய அதாவது நரகத்துக்குள்ள புகுந்து கொண்டாலும் இறைவனுடைய அந்த பேரருளானது இறைவனுடைய அந்த திருவருள் எனக்கு எப்போதும் என்ன செய்யும் என்றால் கிடைக்கப்பெறும் என்பதில் அவர் ஒரு உறுதி உடையவராக காணப்படுகின்றார். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்மனை பற்றி சொல்லுகிற பொழுது தர்மன் அதாவது முத்தி பேறு அல்லது வீடு பேரை நோக்கி செல்லுகின்ற பொழுது அவனுக்கு ஒரு இலட்சிய சோதனை ஒன்று நடக்கின்றது. செல்லுகின்ற வழியிலே ஒரு புழுத்த நாயொன்றை என்ன செய்கிறான் காணுகின்றான். எல்லா உயிர்களையும் என்ன செய்கிறான் ஒரே விதமான கோணத்தில் பார்க்கின்ற அந்த தருமன் அந்த நாய்க்கு ஏற்பட்ட புழுத்த நாயிற்கு அந்த நாயை தூக்கிய தோளிலே வைத்து கொண்டு இலட்சிய அந்த முத்தியுலக வாயிலை அடைகின்றார். அவ்வாறு முத்தியுலக வாயிலை அடைகின்ற பொழுது அந்த முத்தியுலகமான சொல்லுகிறது நாயை போட்டுவிட்டு உள்ளே புகுமாறு அந்த முத்தியுலகம் உத்தரவிடுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நாய்க்கு உரிமை இல்லாத முத்தி தனக்கு வேண்டாம் என தர்மபிரான் என்ன செய்கிறார் என்றால் மறுத்து கூறுகிறார். இதன் பிற்பாடு என்ன செய்கிறார் என்றால் அதாவது நாயுடன் சென்று முத்தி அடைந்ததாக அந்த வரலாற்று சம்பவம் என்ன செய்கின்ற அந்த இதிகாசத்தில் வருகின்ற அந்த நிகழ்ச்சி குறிப்பிடப்படுகிறது. அடுத்து சொல்லப்படுகிறது கம்பராமாயணத்தில் தசரதனுடைய மனமானது
இரண்டு இலட்சியங்கள் இடையே இருந்து ஊசலாடுகின்றது. ஒன்று சொல்லப்படுகின்றது அரசியல், அடுத்தது குறிப்பிடப்படுகிறது சத்தியம். அரசியல் நிலை மாறக்கூடியது, ஆனால் சத்தியம் என்றுமே என்ன செய்யாதென்றால் நிலை மாறாது. அவை தசரதன் நினைக்கிறான், நிலை மாறும் தன்மை உடைய அரசியல் கொள்கையை கைவிட்டு நிலை மாறாத இயல்பினை உடைய சத்திய வாக்கினை கடைப்பிடிப்பேன் என கருதி தன்னுடைய உயிரை, அதாவது ஒரு பொருட்டாக கருதாது தன்னுடைய உயிரை அந்த விட்ட அந்த இலட்சிய புருஷராக நாங்கள் தசரத மாமன்னனை கருதி கொள்ள முடியும். இவ்வாறு இந்த கட்டுரை பகுதியிலே இலட்சிய சமத்துவவாதிகள் பற்றிய சில கருத்துக்கள் தெளிவுபடுத்தப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அவை எழுதிக் கொள்ளுங்கள். இலட்சியமும் சமநோக்குமன்ற கட்டுரை பகுதியை ஆதாரமாக கொண்டு இலட்சிய சமத்துவவாதிகளாக குறிப்பிடுவோரையும் அவர்களது இலட்சிய சமநோக்கத்தன்மையை சுருக்கமாக விளக்குக. இக்கட்டுரை பகுதியில் கட்டுரையாசிரியர் புலவர் மணி ஏ.என்.ஆ. பெரியதம்பி பிள்ளை அவர்கள் இலட்சிய சமத்துவவாதிகளை பற்றிய சிறந்த கருத்துக்களை குறிப்பிடுவதை அவதானித்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் சைவ சமய நாயன்மார்களில் ஒருவனாகிய மணிவாசகர் அல்லது மாணிக்க வாசகர் பற்றிய விடயத்தையும் மகாபாரதத்தில் தர்மனுடையதும் கம்ப ராமாயணத்திலே தசரதன் உடையதும் இலட்சிய சமநோக்கத்தன்மையினை குறிப்பிடுதல் வேண்டும். திருவருளையே இலட்சியமாக கொண்டு பட்டம் பதவிகளையும் பண நிதிகளையும் தியாகம் செய்த மாணிக்க வாசகருமான
தியாகம் செய்த மாணிக்கவாசக பெருமான நரகம் உகினும் எள்ளே திருவருளாயிருக்கப்பெறின் இறைவா. நரகம் உகினும் எள்ளே திருவருளாயிருக்கப்பெறின் இறைவா என்று குறிப்பிடுவதன் வாயிலாக நரகத்துக்குள் புகுந்து கொண்டாலும் தான் அஞ்சமாட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். ஏனெனில் இறைவனுடைய திருவருள் ஆனது எப்போதும் எனக்கு கிடைக்கப்பெறும். இதன் காரணத்தால் தான் சிறிதும் அஞ்சமாட்டேன் என்று குறிப்பிடுவதை அவதானித்துக் கொள்ளலாம். அடுத்த பந்தி, தருமபுத்திரர் அறத்தையே இலட்சியமாக கொண்டவராய் அறத்தின் பயனாக கிடைத்த முத்தி இன்பத்தை தியாகம் செய்து சமநிலையில் நின்றமையார் சிறந்த அறநெறி செல்வர்களுள் உயர்ந்த உதாரணம் ஆகின்றார். அவர் முத்தியுலகத்திற்கு செல்லும் வழியில் இலட்சிய சோதனை ஒன்று நடைபெறுகின்றது. உளுத்த நாய் ஒன்றை அங்கே காண்கின்றார். பிற உயிர்களை தம்முயிரிலே கண்ட சமநெறி செல்வராகி அவர் தமக்கும் நாய்க்கும் இடையே ஒற்றுமை காண்கின்றார். நாயை தூக்கி தோளிலே வைத்துக்கொண்டு முத்தியுலக வாயிலை அடைகின்றார். அவ்வாறு முத்தியுலக வாயிலை அடைகின்ற பொழுது நாயை வெளியே விட்டு உள்ளே புகுமாறு முத்தியுலகம் உத்தரவிடுகின்றது. இந்த நாய்க்கு உரிமை இல்லாத முக்தி எமக்கு வேண்டாம் என கர்மன் மறுத்து கூறுகின்றார். அறத்தின் பயனாகிய முக்தியை உடன் கொண்டு,
முத்தி உலகம் புகுகின்றார். அறத்தின் பயனாகிய முக்தி உலகத்தை உடன் கொண்டு முத்தி உலகம் புகுகின்றார். இது நம் முன்னோர் கண்டனுபவித்து உலகுக்கு உபகரித்த சமநிலை கொள்கைக்கு ஓர் உரைகல்லாக விளங்குகின்றது. 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 அடுத்த பந்தி கம்ப ராமாயணத்திலே தசரத மாமன்னன் 2 இலட்சியங்கள் இடையே கிடந்து ஊசல் ஆடுகின்றான். ஒன்று அரசியல், மற்றது சத்தியம். இந்த இரண்டில் ஒன்றை தெரிவு செய்வதில் அவன் மனம் திண்டாடுகின்றான். அரசியற் கொள்கையின்படி மூத்த புதல்வனுக்கு முடிசூட்டுவதா? அரசியற் கொள்கையின்படி மூத்த புதல்வனுக்கு முடிசூட்டுவதா? அல்லது கைகேயி கூறிய சத்திய வாக்கை நிலை நாட்டுவதா? இந்த தர்ம சங்கடத்தின் மத்தியில் ஊசலாடுகின்ற தசரதன் நினைக்கின்றான், அரசியல் நிலை மாறக்கூடியது. ஆனால் சத்தியம் என்றுமே நிலை மாறாதது. அரசியல் கொள்கை நிலை மாறக்கூடியது, ஆனால் சத்தியம் என்றுமே நிலை மாறாதது. எனவே நிலை மாறும் தன்மையை உடைய அரசியற் கொள்கையை கைவிட்டு நிலை மாறாத தன்மையினை உடைய சத்திய வாக்கினை கடைப்பிடிப்பேன். நிலை மாறாத சத்திய வாக்கினை கடைப்பிடிப்பேன் என கருதி உயிரினை தியாகம் செய்த சிறந்ததொரு இலட்சிய புருஷனாக கருதப்படுபவன் தசரத மாமன்னன். இவ்வாறாக இக்கட்டுரை பகுதியிலே இலட்சிய சமத்துவவாதிகளை பற்றிய
கருத்துக்கள் ஆனவை புலவர் மணி ஏ.என்.நா. பெரியதம்பி பிள்ளை அவர்களா? புலவர் மணி ஏ.என்.நா. பெரியதம்பி பிள்ளை அவர்களா? புலவர் மணி ஏ.என்.நா. பெரியதம்பி பிள்ளை அவர்களா? தெளிவாக வெளிப்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ள முடியும். அப்ப இந்த கட்டுரை பகுதியை அவதானிக்கின்ற பொழுது இலக்கியங்களை ஆதாரப்படுத்தி குறிப்பிடப்படுகின்ற இலட்சியத்தன்மைகளையும் அவதானிக்கலாம். அதே மாதிரி இலட்சிய சமத்துவவாதிகளை பற்றிய அந்த விடயமும் இந்த கட்டுரை பகுதியில் என்ன செய்யலாண்டா தெளிவுபடுத்தப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும். இந்த கட்டுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு விளக்கப்படுகிறது. அதே மாதிரி மகாபாரதத்தில் அர்ச்சுனனுடைய தன்மை குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற குறுந்தொகை என்று சொல்லப்படுகிற இலக்கியத்தில் வருகின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு அந்த தலைவன் தலைவியருக்கு இடையிலான அந்த காதலினுடைய உயர்ந்த மகத்துவத்தன்மை வெளிப்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி அரிச்சந்திர புராணத்தை அடிப்படையாக கொண்டு அந்த அரிச்சந்திரனுடைய அந்த உண்மை தன்மை பற்றிய ஒரு விளக்கம் சிறந்த பாடலின் ஊடாக தெளிவுபடுத்தப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அதே மாதிரி இந்த கட்டுரை பகுதியில் புலவர் மணி ஏ.என்.நா. பெரியதம்பி பிள்ளை அவர்கள் புலவர் மணி ஏ.என்.நா. பெரியதம்பி பிள்ளை அவர்கள் கையாண்ட மொழிநடை சிறப்பை பற்றிய கருத்துக்களும் இந்த கட்டுரை பகுதியில் நாங்கள் அவதானித்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதாவது ஒரு கட்டுரை ஆசிரியர் அல்லது ஒரு சிறுகதை எழுதுகின்ற ஒரு சிறுகதை ஆசிரியர் தான் கூற வருகின்ற அந்த கருத்துக்களை வாசகர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற அந்த நோக்கமாக என்ன செய்யலாம் என்றால் ஒரு மொழி நடை சிறப்பினை என்ன செய்யணும்டா கையாளக்கூடிய இயல்பு தன்மை என்ன செய்யணும்டா காணப்படும். ஏனென்றால் தான் கூற வருகின்ற அந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு விளங்கக்கூடிய விதமாக அவர் என்ன செய்யணும்டா ஆணித்தரமான முறையில் அந்த கருத்துக்களை அங்கே எடுத்து இயம்பப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்களென்றால் இந்த இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டுரை பகுதியில் எளிமையான தமிழ் சொற்களுடன் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வடமொழி சொற்களை கலந்து எழுதுகின்ற ஒரு இயல்பை நாங்கள் இங்கே அந்நியம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அதாவது இந்த கட்டுரை பகுதியில் பார்த்தீங்களென்றால் அதாவது வடமொழி சொற்களையும் கலந்து எழுதப்படுகின்ற ஒரு இயல்பு தன்மையை நாங்கள் இங்கே அவதானித்துக் கொள்ள முடியும். அதாவது எளிமையான தமிழ் சொற்களோடு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வடமொழி சொற்களையும் கலந்து எழுதுகின்ற ஒரு இயல்பை நாங்கள் இங்கே அவதானித்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த கட்டுரை பகுதியில் தான் கூற வருகின்ற அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தும் முகமாக இலக்கியத்திலே வருகின்ற சான்று ஆதாரங்களை குறிப்பிடுவது மட்டும் அல்லாது தேவைப்படுகின்ற இடங்களில் செய்யுள்களை ஆதாரமாக கொண்டு தான் கூற வருகின்ற அந்த செய்தியை வெளிப்படுத்துவதை அவதானிக்கலாம். அதாவது தான் கூற வருகின்ற செய்திகளை என்ன செய்ய வெளிப்படுத்துவதை அவதானிக்கலாம். அதே மாதிரி இலக்கியத்திலே வருகின்ற சிறந்த இலக்கிய சம்பவங்களை அவர் என்ன செய்கிறார் ஆதாரப்படுத்துவதை அவதானிக்கலாம். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியினுடைய கதையை சொல்கிறார். மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன், இந்திரனுக்காக கவச குண்டலங்கள் வழங்கிய கர்ணன்,
பெருஞ்சித்திரனாருக்காக தன்னுடைய தலையை ஈந்து கொடுத்த அந்த குமண வள்ளல் உடைய அந்த கதைகளை சுருக்கமாக அதில் குறிப்பிட்டு சுருக்கமாக அந்த கதைகளை அந்த கட்டுரை பகுதியில் ஆதாரமாக கொண்டு தான் கூற வருகின்ற கருத்துக்களை என்ன செய்யறா வெளிப்படுத்துகிறார். அது மட்டும் அல்லாது காரண காரிய தொடர்பின் அடிப்படையிலான ஒரு உரை நடை பகுதி, அதாவது காரண காரிய தொடர்பின் அடிப்படையிலான ஒரு உரை நடை சிறப்பை இந்த கட்டுரையில எங்களோட புலவர் மணி ஏன்னா பெரிய தம்பி பிள்ளை அவர்கள் கையாண்டு உள்ளதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டுரை பகுதியில் பெரும்பாலான இடங்கள்ல செய்யுட்பகுதிகள் ஆதாரப்படுத்தப்படுவதை நீங்கள் கட்டுரையை முழுமையாக அவதானிக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் பார்த்து கொள்ளலாம். அதாவது பாடல்கள் வருகிறது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வார ஒரு பாட்டல், உயிருடன் சென்ற ஒரு மகள் தன்னினும் செய்யுடன் வந்த இச்செயலை தன்னினும் தன்னுதல் வியக்கும் என்று சொல்லப்படுகிற ஒரு பாடலை இங்கு ஆதாரப்படுத்தியிருக்கிறார். அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா ஊனமே ஆன ஊனுடை இருக்கும் உயிரினை துறந்து ஒன் பூனா மானமே புறப்ப அவனி மேலவர்க்கு வரிசையும் தேற்றமும் மரபு என்று சொல்லப்படுகிறது. அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீதினும் ஆற அளவு என்று சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பு. அப்படியே பதி இழந்தனம் பாலன இழந்தனம் படைத்த நிதி இழந்தனம் இனி நமக்கு உளது என நினைக்கும் கதி இழக்கும் கட்டுரை இழக்கிலோம் என்றான் மதி இழந்து வாய் இழந்திருந்த அருந்தவன் மறைந்தான். இவ்வாறு என்ன செய்யறாண்டால் இங்க என்ன செய்யறாண்டால் பாடல்கள் ஆதாரப்படுத்தப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த கட்டுரை பகுதியில் என்ன செய்யக்கூடிய என்றால் அதாவது அவதானித்துக் கொள்ளலாம். சரிதானே? இது இந்த பாடல்ல என்ன செய்யறா கையாளப்பட்டுள்ள ஒரு மொழி நடை சிறப்புடன் கூடிய ஒரு விடயமாக காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. சரிதானே? இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை என்ற இலக்கியத்திலே வருகின்ற செய்தியாக கட்டுரை ஆசிரியர் குறிப்பிடப்படுகின்ற செய்தி என்ன? குறுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடல் ஒன்று அதில் வருகிறது. அந்த குறுந்தொகை பாடலை அடிப்படையாக கொண்டு கட்டுரை ஆசிரியர் கூற வருகின்ற செய்தி யாதென்றால் அந்த பாடல்ல தலைவிக்கு தலைவனுடைய காதல் தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்ததாக இருக்குது என்று சொல்லப்படுகின்ற அந்த கருத்தானது வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது மலைச்சாரலிலே கரிய தண்டுகளை உடைய குறிஞ்சி பூக்களை கொண்டு பெரிய தேன்கூடுகளை பின்னுகின்ற அந்த நாட்டு தலைவன் உடைய நட்பு ஆனது இந்த நில உலகத்தை விட பெரிதானதாகவும் வானத்தை விட உயர்ந்ததாகவும் நீரினுடைய ஆழத்தை விடவும் கூடியதாக காணப்படுகிறது என்று காதலினுடைய உயர்ந்த மகத்துவத்தன்மை குறிப்பிடப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ள முடியும். இது இந்த குறுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற இதில் வரப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது, போட்டுக்கொள்ளுங்கள். இக்கட்டுரை பகுதியை ஆதாரமாக கொண்டு இலட்சியங்களை கடைப்பிடிப்பதனால் ஏற்படும் நன்மைகளும் இலட்சியத்தை கடைப்பிடிப்பதனால் ஏற்படுத்தப்படும் நன்மைகள் பற்றியும் இலட்சியம் அற்ற வாழ்க்கையினால் ஏற்படுத்தப்படுகின்ற தீமைகள் பற்றியும் குறிப்பிடப்படுகின்ற
கருத்துக்களை சுருக்கமாக தரும். இலட்சியத்தை கடைப்பிடிப்பதனால் ஏற்படுத்தப்படுகின்ற நன்மைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேள்வியும், இலட்சியமற்ற வாழ்க்கையினால் ஏற்படுத்தப்படுகின்ற தீமைகள் பற்றிய இன்னொரு கேள்வியும் இதில் உள்ளடங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். இலட்சியத்தை கடைப்பிடிப்பதனால ஏற்படுத்தப்படும் நன்மைகள் என்று சொல்லிக்க, இந்த உலகம் இனிது நடைபெறுவதற்கும் மக்கள் உயர் நலமுறுவதற்கும் பிரதான கருவியாக காணப்படுவது என்னவா இருக்கும்டா இலட்சியமாகத்தான் இருக்கும். உலகம் இனிது நடைபெறுவதற்கும் மக்கள் உயர் நலமுறுவதற்கும் பிரதான கருவியாக அமைவது எதா இருக்குமெண்டா இலட்சியம். அப்ப இலட்சியம் உலகுக்கு எப்பவும் என்ன செய்யமென்றால் ஒரு நன்மை தருகின்ற ஒரு விடயமாகத்தான் என்ன செய்யமென்றா காணப்படும். ஒவ்வொரு தனி மனிதனிடத்தும் ஒவ்வொரு விதமான இலட்சியத்தன்மை காணப்படுத வேண்டும். இலட்சியம் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை இல்லை. அவை சொல்லப்படுற விடயம் என்னென்றால், இலட்சியம் மனிதனை என்ன செய்யறால் அவனுடைய வாழ்க்கை பாதையை சிறப்புற அமைத்து காட்டுவதற்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக காணப்படுகிறது. அதாவது சமூக பயன் காண செய்கின்ற சிறந்ததொரு அத்திவாரமாக நாங்கள் இலட்சியத்தை குறிக்கலாம். அவை இலட்சியவாதிகளும் இலட்சியவாதிகளும் தாமும் ஈடேறி பிறரையும் ஈடேற்றுகின்ற என்ன தன்மை வாய்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றால் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்கள். ஒரு இலட்சியம், அந்த இலட்சியத்தை கடைப்பிடித்தொழுகிய இலட்சியமும் இலட்சியவாதிகளும் தாமும் ஈடேறி பிறரையும் ஈடேற்றுகின்ற ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்கள். அடுத்தது இலட்சியவாதிகளினுடைய அந்த சமநோக்கமும் என்ன செய்யறால் இலட்சியமும் அந்த இலட்சிய சமநோக்கமும் ஒரு என்னவாயிருக்கண்டால் ஒற்றுமைத்தன்மை வாய்ந்ததாக காணப்படுகிறது. இது என்னவா இருக்கொண்டா இலட்சியத்தை கடைப்பிடிப்பதால ஏற்படுத்தப்படுகிற நன்மை. மனித வாழ்க்கையில ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான இலட்சியங்கள் என்ன செய்யறா காணப்பட வேண்டிய தேவைப்பாடொன்று என்ன செய்யறா தேவைப்பாடொன்று உண்டு. அந்த இலட்சியத்தின்படி தங்களுடைய மனித வாழ்க்கையை அவர்கள் என்ன செய்யவேண்டால் மேம்படுத்தி கொள்ள வேண்டிய பிரதானமான வழி அவர்கள் இந்த கைகளில் தங்கி உள்ளது. சரிதான். இன்று இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடை பெற்றுக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.